ஹாய் நண்பர்களே, வெல்கம் டு சனா சேவை மையம் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் தற்போது என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பெரம்பலூர் மாவட்டத்தில் இளைஞர் நீதி குழுமத்தில் காலியாக உள்ள பணியிடத்திற்கு ஆட்களை நிரப்புறாங்க. அது குறித்தான செய்தி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. தமிழ்நாடு அரசு குழந்தைகள் நலன் மற்றும் சிறப்பு சேவைகள் துறையின் கீழ் மிஷன் வாட்சல்யா வழிகாட்டுதல் நெறிமுறைகளின்படி செயல்பட்டு வரும் பெரம்பலூர் மாவட்ட இளைஞர் நீதி குழுமத்தில் காலியாக உள்ள உதவியாளருடன் கடந்த கணினி இயக்குபவர் ஒரு காலி பணியிடம் தற்காலிக பணியிடத்திற்கு ஓராண்டு கால ஒப்பந்த அடிப்படையில் நியமனம் செய்யப்பட உள்ளதால் அதற்கு கல்வி தகுதியாக 12ஆம் வகுப்பு தேர்ச்சி, தமிழ் மற்றும் ஆங்கிலம் தட்டச்சு தேர்வில் மேல்நிலை தேர்ச்சி மற்றும் அரசு அங்கீகாரம் பெற்ற நிறுவனத்தில் கணினி கல்வியியல் பட்டய படிப்பு பெற்று ஏதாவது ஒரு நிறுவனத்தில் கணினி இயக்குவதில் 1 வருடம் அனுபவம் பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாம். வயது வரம்பு 42 வயதிற்குள்ளே இருக்கணும். ஒப்பந்த ஊதியமாக ஒரு மாதத்திற்கு 1916 ரூபா வழங்கப்படும். இதற்கான விண்ணப்பம் perambaloor.nic.in என்ற மாவட்ட இணையதள முகவரியில் பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பத்தினை 10/11/2025 அன்று மாலை 5:45 மணிக்குள் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு, சுபா வளாகம், 106F/7, தரைத்தளம், அன்னை நகர், மாவட்ட ஆட்சியர் அலுவலக சாலை, பெரம்பலூர் 621212 என்ற முகவரிக்கு அனுப்பி வைக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுது. முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் நகல்கள் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தகவலை மாவட்ட ஆட்சியர் கொடுத்துருக்காங்க. இதற்கான விண்ணப்பம் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபோட்டோ ஒட்டிங்க. அப்ளிகேஷன் ஃபார்ம் த போஸ்ட் பேர் என்ன வேலைக்கு அப்ளை பண்ணுறோமோ அது மேலே எழுதிங்க. ஃபஸ்ட்டில் நேம் ஆஃப் த அப்ளிகண்ட்டில் உங்களுடைய பெயர், 2ல் உங்களுடைய அப்பா பேர் இல்லை கணவர் பேர், 3ல் நீங்கள் பிறந்த தேதி, 4ல் உங்களுடைய வயது, 5ல் நீங்கள் ஆணா பெண்ணாங்கிறது எழுதிக்கிங்க, 6ல் நீங்கள் டிஸ்ட்ரிக் எழுதிக்கிங்க, 7ல் உங்களுடைய திருமண நிலை என்னவோ அதை எழுதிக்கிங்க, 8ல் உங்களுடைய முகவரி எழுதிக்கிங்க, 9ல் உங்களுடைய ஃபோன் நம்பரு, 10ல் நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்களோ கல்வி தகுதி, 11ல் அடிஷ்னல் குவாலிஃபிகேஷன் எழுதிக்கிங்க, 12ல் உங்களுடைய மதம் என்ன, கம்யூனிட்டி என்னன்னு கேட்குறாங்க அதை எழுதிக்கிங்க, 13ல் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எழுதிக்கிங்க, 14ல் மாற்றுத்திறனாளியாக இருந்தால் அந்த விவரம் எழுதிக்கிங்க, 15ல் நீங்கள் முன்னுரிமை பெற்றவர் இருந்தால் எந்த வகையில் அப்படிங்கிறது எழுதிங்க, 16ல் உங்கள் மேலே கிரிமினல் கேஸ் ஏதோ இருந்தால் எஸ்ஸா நோவா அப்படிங்கிற மாதிரி எழுதிக்கிங்க. கீழே உங்கள் சிக்னேச்சர் பண்ணிவிட்டு நம்ம மேற்சொன்ன அந்த முகவரிக்கு அனுப்பிவிடுங்க. வாய்ப்பும் விருப்பம் உள்ளவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கங்க. நன்றி.